ஹல்லேலூயா, ஆமென். இப்படி இந்த எசேக்கியாவை ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்கி இந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் வந்து ஒரு 3 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த எசேக்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலிமையான ஒரு அதிகாரம். அதை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு கட்டளை இட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஓகே, நீங்கள் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த, ஆமென், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் ஆண்டவர் வந்து இந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போறாரு. இது உங்களுக்கு தெரியும். நம்ம கூட அந்த பாட்டு பாடுவோம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் அப்படின்னு நம்ம பாடுவோம். இந்த சாப்டர் வந்து இந்த வேதத்திலேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்க இதற்கு முன்பாக ஊழியத்தில் எத்தனையோ அனுபவம் இருந்திருக்குது, எத்தனையோ ஊழியத்தை அந்த மனுஷன் செஞ்சிருக்கிறார். ஆனா the first time இதுவரையிலையும் யாரும் இல்லாத ஒரு அனுபவத்தில், யாரும் இல்லாத ஒரு ஊழியத்தை, யாருமே கண்டிராத ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்து, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி, அடுத்த வசனத்தை கூட நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, இந்த 100 days ஜெபத்தில் ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார். இதுவரையிலையும் நீங்கள் பொய் இராத ஒரு அனுபவத்திற்குள்ளே உன்னை நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உங்களுடைய லைஃப்பில் நீங்க செஞ்சிராத ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஒரு புது அனுபவத்திற்குள்ளே கொண்டு போவேன். ஆமென். தெரியாத ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரையிலும் அனுபவம் இல்லாத, ஆமென், நீங்கள் படிக்காத, உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு ஊழியத்தை, ஒரு புதுமையான ஒரு வேலையை, ஆமென், கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்து அதை உங்கள் கைகளை கொண்டு கர்த்தர் ஆச்சரியமாய் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து, இதுதான் எசேக்கியாவுக்கு இருந்த அபிஷேகம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகனே, மகளே, ஆமென், தெரியாத ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரைக்கும் அனுபவம் இல்லாத ஒரு ஃபீல்டில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்து வெற்றி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுவரையிலும் ஒருவேளை தெரிந்த காரியத்தை தெரிந்த இடத்துல நீங்க செய்த, அதுவே உங்களுக்கு கடினமா இருக்கலாம். இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் வந்து முதல்ல என்ன பண்றாருன்னா,
தெரியாத இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு. நம்பர் 2, ரெண்டாவது, கண்டிராதவர்களை அவனுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் காண பண்ணுகிறார். மூன்றாவது, அவன் யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். நான் நம்புறேன், நம்ம எல்லார் தலைமையிலையும் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் ஒரு மகிமையை வைக்க போறாரு. என்ன அப்படின்னா, இனி உங்களுக்கு தெரிந்திராத ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வெற்றி அடைய பண்றார். நம்பர் 2, இதுவரையிலும் உங்களுடைய கண்களில் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் பார்க்க போகிறது. இதுவரையிலும் உங்களுடைய புத்தியிலே யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த அபிஷேகம், ஆமென், 37ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். நான் உன்னை தெரிஞ்செடுத்தேன், முள்ளுகளுக்குள்ளே இருந்து உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நெரிஞ்சல்களுக்குள்ளே இருந்து உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன், தேள்களுக்குள்ளே இருந்து நான் உன்னை வச்சிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் நீ தெரியாத ஒரு பாதையிலே நான் உன்னை கொண்டு போய் அமர பண்ணுவேன் என்று ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த மகிமை என் தலைமையில வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உங்க குடும்பத்திற்கு தெரியாத ஒரு சம்பாத்தியத்தை உங்க பிள்ளைகளுடைய கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. தெரியாத ஃபீல்டில் அவ்வளவு நேர்த்தியாய் உங்களை ஒர்க் பண்ண வைக்க போறாரு. ஆமே, நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அவர்கள் உங்களோட போட்டியிடவே முடியாது. அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணவங்க, அவ்வளவு தூரம் அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் அப்படியே அதிர்ந்து பார்க்கிற அளவிற்கு, வாய் பிளந்து பார்க்கிற அளவிற்கு இதோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, வாலிப மகனே, வாலிப தங்கச்சி, இது உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இல்ல, இன்னைக்கு இருக்கிற வெறுமையை நீ பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற குறைவை நீ பார்க்காத. நீ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நீ நிக்கிற, ஒன்னும் இல்லாத இடத்துல நீ நிக்கிற. இது உயிரடையமானு கேட்டா பதில் சொல்ல முடியாத இடத்துல நிக்கிற. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதுவரையிலும் எந்த தீர்க்க தரிசிகளும் கண்டிராத, கடந்திராத ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே உன்னை நான் நடத்துவேன். நல்ல கைகளை தட்டி அந்த மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை வெளியே கொண்டு வருகிறார். இதோ அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். பல வருடமா இருந்த அந்த இடத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அடுத்த ஒரு லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். இந்த அபிஷேகம் இப்பொழுது பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஆமென். அன்றைக்கு அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு ஆவியானுடைய ஒரு அசைவாடுதல் நீர் ஊதின போது அப்படியே அந்த வல்லமை கடந்து வந்து, ஓ, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழுந்தது போல இப்போ அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். இப்ப அந்த அசைவை இன்றைக்கு நாங்க பார்க்கணும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அந்த அசைவை பார்க்கணும். அந்த வீடுகளில் அந்த அசைவு உண்டாவதாக, உண்டாவதாக. தெரிந்திராத ஒரு அனுபவம். ஆமென். ஐயா, அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லும், இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பாடுவெல்லாரும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். ஐயா, அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. ஆமென். சின்ன வயசுல இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் தைரியப்படுத்தி, கர்த்தர் பலப்படுத்தி, முதலாவதாக இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா,
ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் யாரும் பொய்ராத ஒரு செஞ்சிராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த மனுஷனுக்கு அவனை கொண்டு போய் கர்த்தர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் நிற்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இதுவரைக்கும் அவர் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கர்த்தர் கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் யாருக்கு தந்தார்னா எசேக்கியாவுக்கு கர்த்தர் கிருபையாய் தந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. இதற்கு பிறகு எதை செய்ய போறோம்னா புதுமையானவைகளை நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதுவரையிலும் யாரும் செய்திராத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன கொண்டு செய்ய போறாரு. உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. உங்க வம்சத்திலேயே யாரும் செய்திராத ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்க மூலமா கர்த்தர் செய்ய போறாரு. ஒரு புதுமையான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. ஒரு புதிய நெட்வொர்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ஒரு புதிய வேலையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ஆமேன். இது உண்மை, இது நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்கு அது நடக்கட்டும், உங்க குடும்பத்திற்கு அது நடக்கட்டும். ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய வேலை, ஒரு புதிய ஊழியம், ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய மகிமை உங்களை வந்து தொடரட்டும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் செய்திராத ஒன்றை நம்ம கர்த்தருடைய கிருபையில் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற வருடம் நம்ம காண போறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாமா? நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். வாசிக்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இப்போ அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்குல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எலும்புகள் எல்லாம் ஒரு கூட்டமா இல்லை. அப்படின்னா ஒரு பாடியா கல்லறை தோட்டத்தில் வச்சு பெட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணப்பட்டது போல எலும்பு கூடு இல்லை. இங்க இந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கிற எலும்பு கூடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே தனித்தனியா இருக்கிறது மாதிரி தான் எலும்பு கூடு இருக்குது. கால் இங்க இருக்கு, கை அங்க இருக்கு, தலை அங்க கிடக்குது, எலும்புகள் எல்லாம் சிதறப்பட்டு கிடக்குது. அப்படின்னா எந்த சரீரத்திற்கு எந்த தலை அப்படி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது, சதையோட இருக்கும்போது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதற்கு பிறகு அவனுடைய சதையை அழுகி எலும்பு துண்டா இருந்துச்சுன்னா, அந்த எலும்பு துண்டை வச்சு இதான் இதனுடைய இடுப்பு, இதான் இதனுடைய காலு அப்படின்னு நம்ம கண்டிப்பா அதை ஒண்ணு சேர்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல இந்த சேனைகள் எல்லாம் அழிவதற்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இது தனித்தனியாய் செத்து போனவர்கள் அல்ல, இல்லைன்னா இது வயதாகி செத்து போய் அடக்கம் பட்டவர்கள் அல்ல. இங்க இருக்கிற எலும்பு தனித்தனியா வந்த எலும்போ, இல்லைன்னா இங்க இருக்கிற எலும்பு வயதானதுக்கு பிறகு வந்த எலும்போ அல்ல. இங்க வந்திருக்கிற
எலும்புகள் எல்லாம் இளம் வயசுள்ளது. இன்னொன்னு, இங்க வந்திருக்கிற எல்லா எலும்புகளும் யாருன்னா சரியான யுத்த வீரர்களுடையது, வயசானவங்களுடையது இல்ல. யுத்த வீரர்கள் யுத்தத்திற்காக கிளம்பி வரும்போது ஒற்றுமையாய், அதுவும் தனித்தனியாய் அல்ல, ஒற்றுமையாய் வந்து ஒரு பள்ளத்தாக்கிலே இறங்கி எதிரிய வீழ்த்தணும்னு வரும்போது, இப்ப திடீர்னு ஒரு விபத்து நடந்து ஒரு பெரிய அழிவு வந்து மொத்த பேர் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இளம் பராக்கிரமசாலிகள், ஒற்றுமையாய் இருந்தவர்கள் அப்படியே ஒரே இடத்துல இவர்கள் மரித்து போனார்கள். அவர்களுடைய உடலெல்லாம் அழுகி போயிருச்சு. அன்னைக்கு அந்த இடத்துல யுத்தம் நடந்து வெற்றி அடையும் போது ஆப்போசிட்ல ஜெயித்த அந்த எதிரியை குறித்து வேதம் சொல்லுது, சத்துரு இந்த தோல்வியை கொண்டாடினான். ஒரு நாள் சத்துரு இந்த தோல்வியை கொண்டாடினான். ஆனா அதே இடத்துல கர்த்தர் எசேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிறுத்தி அவன் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்து, சத்துரு ஒரு நாள் ஜெயித்துட்டேன்னு கொண்டாடின அந்த காரியத்தை மறுபடியும் உயிர் கொடுத்து, சதைகளை கொடுத்து, இரத்தத்தை வரவழைத்து, நரம்புகளை உண்டாக்கி, கண்களை உண்டாக்கி, கால்களை உண்டாக்கி மிகப்பெரிய சேனையாய் கர்த்தர் நிறுத்தினார். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்க எலும்புகள் உண்டானது. தேவனுடைய சுவாசம் ஊற்றப்படும் போது நரம்புகள் அங்கே உண்டானது, சதைகள் உண்டானது. இதற்கு முன்பாக நின்ற அந்த சோல்டர்ஸ் அப்படியே எழும்பி பராக்கிரமசாலிகளாய் முன்பு நின்றது போல் ஒரு கூட்டமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு நாள் சத்துரு ஜெயித்து கொண்டாடின காரியத்தை இனி நீங்கள் அவனை தோற்கடித்து கர்த்தர் கொண்டாடக்கூடிய அந்த அபிஷேகத்தை நம்மேல் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு அனாயிண்டிங் நம்ம மேல வரப்போகிறது, ஒரு அபிஷேகம் நம்ம மேல வரப்போகிறது. பள்ளத்தாக்கு நடுவிலே தேவனுடைய அசைவாடுதல் கடந்து வரப்போகிறது. ஒரு செக்கினா மகிமை நம்மை மூட போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளை நிறைக்க போகிறது. எந்த வல்லமை நிறைக்க போறதுன்னா, பிசாசு எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் ஜெயித்தேன் என்று சத்துரு இந்த தோல்வியை பார்த்து எப்படி கொண்டாடினானோ அதே இடத்துல அவனை தோற்கடித்து நீங்களும் நானும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள், கர்த்தரை கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு நாளை, அந்த ஸ்பிரிட்டை நம்ம மேல கர்த்தர் வைக்க போறாரு. இல்ல, சத்துரு அந்த இடத்துல முழு ஜெயத்தை எடுக்க முடியாது, ஜெயத்தை எடுக்க முடியாது. சத்துரு கொண்டாடின காரியத்தை கர்த்தர் மீட்டு நம்மை கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்த போகிறார். அந்த விஷயத்தில் எலும்புகள் உண்டாகிறது, அது எல்லாம் ஒன்று சேருது. இப்ப சதைகள் உண்டாகிறது. ஆமென். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆவியானவர் எப்படி கடந்து வந்தாரோ உங்க குடும்பத்தில் கர்த்தர் கடந்து வர்றாரு. பல நாட்களாக எழும்பவே முடியாமல் கிடக்கிற சிலரை கர்த்தர் எழுப்பி நிறுத்துகிறார். இனி இது உயிரடையாது, இது இனி முடிஞ்சிருச்சு, இது இனி பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேராலே மூடப்பட்ட சில காரியத்தை கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் மறுபடியும் எடுக்கிறார். மறுபடியும் சதைகள் உண்டாகும். ஆமென், ஆமென். இது மனிதனால் சாத்தியம் அல்ல, ஆனால் கர்த்தரால் சாத்தியமாகும், சாத்தியமாகும். இப்போ 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 அந்த பலவீனமான சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார், ஒரு சேனையாய் நிறுத்துகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக விழுந்து போனதை கர்த்தர் திரும்ப எடுத்து நிறுத்துகிறார். அந்த ஜெப ஆவியை திரும்ப கர்த்தர் தருகிறார். ஒரு சேனையாய் நின்றதை கர்த்தர் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தில் நிறைந்து, இயேசுவே அக்கினியாய் அக்கினியாய் இப்போ 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 ஆமென். இறங்கி வாரும், இறங்கி வாரும். ஊற்றும் உம்முடைய வல்லமையை ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இரண்டாவது செய்கிற ஒரு பெரிய மகத்துவம் என்னன்னா, ஒரு நாள் பிசாசு தோல்வி அடைய பண்ணி கொண்டாடி சந்தோஷப்படுகிறான். அவ்வளோதான், முடிச்சிட்டோம், எல்லாரையும் முடிச்சிட்டோம். ஆனால் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே
சத்துரு ஜெயித்த அந்த இடத்துல சத்துருவை தோற்கடித்து திரும்ப ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சேனை எழும்பி நின்றது, மறுபடியும் உயிர் வந்தது. அவர்கள் ஒற்றுமையாய் நின்ற அந்த காரியம் மறுபடியும் ஒற்றுமையாகவே வந்தது. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு. உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்க போறாரு. இது நிச்சயம். உங்க குடும்பத்தில் ஒருவேளை இதுக்கு இந்த ஜெபத்திற்கு முன்னாடி பிசாசு நிறைய காரியத்தை செஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு கொண்டாடி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில பிசாசு தோற்கடித்து அவன் ஒருவேளை கொண்டாடி இருக்கலாம். ஆனா இன்னொரு காலம் வரப்போகுது. இது சத்துருக்கு கொண்டாட்டம் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க கொண்டாட போறீங்க. ஏன்னா ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்க போறாரு. உங்களை கர்த்தர் மறுபடியும் நிறுத்த போறாரு. மறுபடியும் கர்த்தர் உங்க குடும்பத்தை அலங்கரிக்க போறாரு. ஆமென். பிசாசு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி இயேசுவே இந்த மகிமையை நாங்க பார்க்கட்டும் சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கலாம். சிஸ்டர், உங்களை ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார். நீங்க தான் ரொம்ப விரக்தியா இருக்கிறீங்க. ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே இருந்த எல்லா நிலைமைகளையும் நீங்க இழந்துட்டீங்க. எல்லாம் உங்களை விட்டு போயிருச்சு. ஒவ்வொரு நாள் ஒற்றுமையா தானே இருந்தோம். சர்ச்சுக்கு ரெகுலரா நாங்க போனோமே, நாங்க ஒண்ணுல கூட குறை வைக்கலையே. அப்ப ஏன் இந்த இடத்துல யுத்தத்துல பிசாசு ஜெயிச்சிட்டான்? அந்த இடத்துல சத்துரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அப்படியே நல்லா இருந்த உங்க சேனைய எலும்புகளை போல ஆக்கிட்டான். நீங்க இன்னைக்கு அப்படியே ஒண்ணும் இல்லாம கிடக்குறீங்க. யாராவது ஒருத்தரை பார்த்து கேட்டா இது எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் எப்படி உயிரடையும், எப்படி இது மனுஷனா நிற்கும்? பெரிய கேள்விக்குறி. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆவியானவர் பலத்த காற்றை போல இறங்குவாராக, இறங்குவாராக. சத்துரு சந்தோஷப்பட்டதை கர்த்தர் ஆமென் மறுபடியும் நீங்கள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருப 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 லதன மரஹதலர மதர. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை கிருபை. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாகவே. கைகள் மேல ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. பாடு. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். பாடுவோம். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் சதைகள் சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் சொல்லுவோம். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு ஜெயித்து சந்தோஷப்பட்ட காரியத்தை பல நாட்கள் பல வருடங்கள் தாண்டி எசேக்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி அவனுடைய சந்தோஷத்தை முடித்து கர்த்தர் சேனையா எழும்பி நிற்க பண்ணி கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா அதுதான் நடக்கும், கண்டிப்பா தான் நடக்கும். ஒருவேளை சத்துரு ஜெயித்து சிரிக்கலாம், சத்துரு நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம்.
நான் பாரு எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன் இல்லை, நான் பாரு எல்லாத்தையும் அழிச்சு விட்டேன் இல்லை. இல்லை இல்லை, கர்த்தர் சீக்கிரமாக எழுப்புவார், கர்த்தர் சீக்கிரமாக எழுப்புவார். பிசாசு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டான் பாஸ்டர், இனி எனக்கு எப்படி, இனி எனக்கு எப்படி? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கேள்விக்குறி இருக்கலாம். அவ்வளோதான், எலும்பா மாறிடுச்சு, அதுவும் எலும்பெல்லாம் தண்ணி அடித்து அங்கங்கே போய் வித்தியாசமாக மாறிடுச்சு. இனி திரும்பி எப்படி, திரும்பி எப்படி? இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு எசேக்கியாவிட்ட கேட்டால் எசேக்கியாவுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை? பதிலே இல்லை, பதிலே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி தான், எத்தனையோ ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவரால் என்ன சொல்ல முடியல, நான் பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறாரு, ஆண்டவரே இது எனக்கு தெரியாது, இது யாருக்கு தான் தெரியும்? இது உமக்கே தெரியும், இது உமக்கே தெரியும். ஆனால் அவன் கண் பார்க்க பார்க்க பார்க்கவே எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து சதைகள் உருவாகி அது ஒரு சேனையாய் மறுபடியும் நின்றுச்சு. நான் நம்புகிறேன், உங்கள் கண்ணு பார்க்க 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 உங்கள் இடிந்து போன குடும்பம் திரும்ப கட்டப்படும். உங்கள் கண்கள் பார்க்க 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 இழந்த பலன் உங்களுக்கு திரும்ப வரும். உங்கள் கண்கள் பார்க்க 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 சதைகள் உண்டாகும், எலும்புகள் உண்டாகும், நரம்புகள் உண்டாகும். சேனையாய் மறுபடியும் ஆண்டவர் நிறுத்துவார். ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் நான் உன்னை நிறுத்துவேன், ஒரு சேனையாய் நான் நிறுத்துவேன், பலத்த சேனையாய் நான் நிறுத்துவேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலும்புகள் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் இந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மனுஷனா நிறுத்துறதற்கு ஆண்டவர் எதை அனுப்புவார் அப்படின்னா, காற்றை அனுப்புவார். என்ன அனுப்புவார்? வேதத்தில் இந்த காற்று அப்படின்ற இந்த வார்த்தையை வச்சு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படின்னா அவர் காற்றை தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணினார். அப்போ ஒரு காற்று அடிக்குது, அந்த காற்று அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறது எல்லாமே வித்தியாசமா மாறுது. முதலில் ஆண்டவர் தன்னுடைய கைகளினாலே மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு உருவத்தை உண்டு பண்ணி அவர் என்ன பண்றாருமா, ஊதினான். மனுஷன் என்ன ஆனா அப்படின்னா ஜீவ ஆத்துமாவானான். அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த காற்று ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் கொடுக்குது. அப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த காற்றை நம்ம அனுபவிக்க போறோம். அந்த காற்றை ஆண்டவர் நம்மேல ஆண்டவர் ஊத போறாரு. அந்த காற்றினுடைய வல்லமை நம்மேல் தொட போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 37:9 வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார். ஆமென். திரும்ப அந்த கடைசி அதை வாசிங்க, எல்லாரும் வாசிக்கணும். ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இங்க இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல என்ன வருதாமா? ஒரு காற்று. அந்த காற்று எங்க இருந்தெல்லாம் வருதாமா? சொல்லுங்க, எங்க இருந்து வருதாமா? 4 திசையிலிருந்து 4 காத்தடிக்குது. அப்போ இந்த 4 திசையிலிருந்தும் காற்று அடிக்கும் போது இந்த எலும்புகள் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உயிர் அடையுது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நான் இந்த செய்தியில் 4 காற்றுகளை குறித்து தான் சொல்ல போகிறேன். இந்த 4 காற்றும் நம்ம வீட்டில் வீச போகுது, நம்ம சரீரத்தில் வீச போகுது, நம்முடைய வேலைகளில் அது வீச போகிறது. இந்த 4 காற்றும் நம்மேல் வீசும்போது வேதம் சொல்லுகிறது, கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி, கொலையுண்டு கிடக்கிற இவர்கள் உயிரடையும்படி, மரித்த இவர்கள் உயிரடையும்படி, சதைகள் இல்லாத இந்த எலும்புகள் உயிரடையும்படி கர்த்தருடைய ஆவியானுடைய காற்று நம்மேல் வீச போகிறது.
ஆமேன். அந்த காற்றை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு மேல அந்த காற்றினுடைய வாசனையை நீங்கள் உணர போகிறீர்கள். அந்த காற்று வருகிறது யாருக்கும் தெரியாது, போகிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த காற்று உங்க மேல அடிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் மட்டும் உங்களுக்குள்ள வரும். இந்த ஜபத்தில் அந்த பலத்த காற்றை அனுபவிக்கணும்னு சொல்லி வாஞ்சியோட கூட இருக்கிற நிறைய பேருக்கு, அப்பா என் மேல அந்த காற்று ஊதப்படணும். ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொலையுண்டு கிடக்கிற எங்கள் பிள்ளையின் மேல இப்ப அசைவாடி, செங்கடல் மேல அசைவாடின கர்த்தர் எங்க மேல நீர் அசைவாடுவீராக. எங்க திருச்சபையில் அசைவாடும், எங்க ஜனங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு காற்று வேதத்தில் இருக்கிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம் வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது ரா முழுதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே முதலாவதாக ஒரு காற்று. அது என்ன காற்று அப்படின்னு சொன்னா கீழ் காற்று. எல்லாரும் சொல்லுங்க, கீழ் காற்று. அந்த கீழ் காற்று எங்க வீசப்படுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி இப்போ சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்ப செங்கடல் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. எங்க பார்த்தாலும் ஒரு அடைத்தது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் என்ன அனுப்பினார்னா ஒரு கீழ் காற்றை கர்த்தர் அனுப்பினார். அந்த கீழ் காற்று என்ன பண்ணுச்சுன்னா, இரவு முழுவதும் அந்த கீழ் காற்று அப்படியே அடிச்சு சமுத்திரத்தை என்ன பண்ணிச்சாமா, அப்படியே ஒதுக்கிருச்சு. அந்த சமுத்திரம் ஒதுங்கின உடனே ஜனங்கள் கால் நடையாய் ஆமே நடந்து செங்கடலை தாண்டினார்கள். நான் நம்புகிறேன் இன்றைக்கு எசேக்கியாவுக்கு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு காற்று உண்டு வருமானால், 4 திசையிலிருந்தும் 4 காற்று வருமானால், இன்றைக்கு முதலாவதாக ஒரு காற்று உங்கள் மேல் வீசுகிறது. அந்த காற்று என்னன்னா, பாதை இல்லாத இடத்திலே உங்களுக்கு ஒரு பாதை திறக்க போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் ஒரு கீழ்காற்றை உனக்கு அனுப்புவேன், ஒரு கீழ்காற்றை உனக்கு அனுப்புவேன். இந்த ஜெபம் முடிய முடிய முடிய, ஆமென், இந்த வருஷம் முடிய முடிய ஒரு கீழ்காற்று உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த கீழ்காற்று உங்களுக்கு தடையாய் இருக்கிற அந்த காரியத்தை ஒவ்வொரு பக்கமாய் ஒதுக்குகிறது. பல வருடங்களாய் பல மாதங்களாய் கிடப்பில் கிடக்கிற அந்த காரியத்தை ஒதுக்கி 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 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இப்பொழுது அந்த காற்று வீசப்படட்டும். தடையாய் நிற்கிற அந்த வேலை தடைகள் மாறுகிறது. குடும்பத்தில் இருக்கிற திருமண தடைகள் மாறுகிறது. குழந்தை பாக்கிய தடைகள் மாறுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமே ஒரு பாதை உண்டாகிறது. மகனே, உங்களுக்கு சீக்கிரமாய் ஒரு பாதை. இத்தனை வருஷத்தை என் தலை மேல போட்டிருக்கிறனே, இதுவரைக்கும் எனக்கு ஒரு பாதை திறக்கலையே. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வயசை நீ முடிக்கிறதுக்குள்ள, இந்த ஏஜை நீ முடிக்கிறதுக்குள்ள, அடுத்த பிறந்த நாளை கொண்டாடுகிறதுக்குள்ள உனக்கான ஒரு வாசல், ஒரு புதிய வாசல், உங்க பிள்ளைக்கான ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவியே, ஆவியானவரே
ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும். பாகாலின் படைகளை எதிர்க்கிறதுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அந்த ஆவி இப்போ எஸ் 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 அந்த காற்று வீசட்டும். இப்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த கீழ் காற்று எனக்கு வீசப்படட்டும், அந்த கீழ் காற்று எனக்கு வீசப்படட்டும், அந்த கீழ் காற்று எனக்கு வீசப்படட்டும். சொல்ல சொல்ல அந்த மகிமை, சொல்ல சொல்ல ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. நன்றியப்பா, நன்றியப்பா. அந்த கீழ் காற்றை வீசி, அந்த கீழ் காற்றை வீசி இப்பொழுது இப்பொழுது thank you Jesus, thank you Jesus. ஆமென், ஹalleluya. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் இயேசு, மீனை கொண்டு கைகளை தட்டி ஆவியே, ஆவியே. அசைவாடும் அனலால் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலால் எங்கள் அக்கினி. திரும்ப திரும்ப ஆவியே, நான்கு திசையிலும் இருந்து அந்த ஆவியான இயேசுப்பா, இயேசுப்பா வாஞ்சையோ அசைவாடும் ஹalleluya. அசைவாடும் அனலால் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya, ஆமென். thank you Jesus. நான்கு திசையிலிருந்து காற்று வந்து அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அப்படியே அந்த காற்று வீசின உடனே ஒரு புதுமை உண்டானது. அப்போ ஃபர்ஸ்ட் முதல் காற்று வேதத்தில் அது என்ன காற்று அப்படின்னு சொன்னா, பாதைகளை திறக்கும் காற்று, பாதைகள், புது பாதைகளை உண்டாக்கும் காற்று, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கும் காற்று, மனிதர்களாலே ஓப்பன் பண்ண முடியாத வாசல்களை எனக்காக திறக்கிற ஒரு காற்று. உங்களுக்கு ஒரு காற்று வீசப்படும், அது ஒரு புது வாசலை உங்களுக்காக திறக்கும். உங்களுக்கு ஒரு காற்று வீசப்படும், அந்த காற்று சமுத்திரம் என்கிற தடைகளை அப்படியே பிரித்து உங்களை அதில் நடக்க பண்ணும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு உங்கள் மேல் அந்த பலத்த காற்று, கீழ் காற்று, உங்கள் குடும்பத்தில் கீழ் காற்று, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கீழ் காற்று, உங்கள் ஊழியத்தில் ஒரு கீழ் காற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா நான் நம்புறேன். இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு வருகிற அடுத்த பிறந்த நாள், அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்று ஒரு கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ணி இருப்பார். உங்களுக்கான ஒரு புது பாதை திறக்கும், உங்களுக்கான ஒரு பாதையை ஆண்டவர் திறப்பார். மகனே நீ சோர்ந்து போகாதே, மகனே நீ சோர்ந்து போகாதே, மகளே நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மேல் வீசட்டும். என்ன காற்று வீசட்டும் அப்படின்னா, ஒரு கீழ்காற்றை அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு கீழ்காற்றை என் குடும்பத்தில் அனுப்புங்க ஆண்டவரே. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காற்றை குறித்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டி கிளிகளை அடித்து கொண்டு போய்
செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாயிருந்ததில்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த பெரும் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டு கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதி இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் அனுப்பின காற்று என்ன அப்படின்னா, கர்த்தர் கீழ்காற்று. அந்த கீழ்காற்று என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, அது பாதையை என்ன பண்ணுமாமா? நான் நம்புறேன், நமக்கு ஒரு கீழ்காற்று வீச போகுது. எஸ், ஆமே. நம்முடைய குடும்பத்தில் ஒரு கீழ்காற்று வீச போகுது. இது மற்றவங்களுக்கு புரியாது, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சொன்னா விளங்காது. ஆனா நமக்கு தெரியும், கர்த்தர் ஒரு காற்றை அனுப்ப போகிறார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புவார். ஆனால் நமக்கு ஒரு காற்றை அனுப்ப போகிறார். அந்த காற்று, முதல் காற்று என்ன காற்றுனா, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி நமக்கு ஒரு பாதையை திறக்க போறாரு. இங்க இரண்டாவதாக ஒரு காற்று இருக்குது. இந்த காற்று என்ன காற்று அப்படின்னா, இது மேல் காற்று. இந்த மேல் காற்று எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே எகிப்தினுடைய ராஜாவிடத்துல வந்து மோசே சொல்றாரு, இல்ல இந்த ஜனங்களை எல்லாம் விட்டுறணும், நாங்க ஆராதிக்க போறோம்னு சொன்ன உடனே பார்வோனுடைய இருதயம் கடினமானது. உடனே கடினமான உடனே அவர்களுக்கு வாதை அனுப்புகிறதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா பக்கமும் நஷ்டத்தை உண்டு பண்ணிருச்சு. அப்படின்னா அவர்களுடைய விவசாயத்தின் மேலே, அவர்களுடைய சாப்பிட்ற பொருள் மேலே, இது எல்லாம் வெட்டுக்கிளைகள் வந்து அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பச்சை இலைகளையும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. ஆனால் இப்போ பார்வோனுடைய இருதய கடினம் மாறி, எப்படியாவது இந்த வெட்டுக்கிளி எங்களை விட்டு போட்டோம் வேண்டான்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவர் வந்து மோசையின் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அவருடைய மேல் காற்றை வீசும்படி செய்கிறார். அப்பொழுது என்ன பண்ணுதுன்னா, இந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் எங்க போச்சுன்னா சமுத்திரத்திற்கு போயிடுச்சு. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம்னா, எகிப்தில் எல்லை எங்கிலும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதி இருக்கவில்லை. அப்போ இந்த மேல் காற்றுக்கு ஒரு பவர் இருக்குது, மேல் காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்குது. இந்த மேல் காற்றுக்கு இருக்கிற வல்லமை என்ன அப்படின்னா, நஷ்டத்தை விளைவிக்கிற வெட்டுக்கிளிகளை ஒன்று கூட இல்லாம அத்தனையும் சமுத்திரத்தில் தள்ளக்கூடிய பவர் இந்த மேல் காற்றுக்கு இருக்குது. நான் நம்புறேன், கர்த்தர் இன்றைக்கு ஒரு மேல் காற்றை உங்க குடும்பத்தில் வீச பண்ணுகிறார், உங்க மேல வீச பண்ணுகிறார். தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு மேல் காற்று உங்களுக்கும் எனக்கும் வீசப்படுகிறது. இதோ அது நஷ்டங்களை வாரி கொண்டு போகிறது. இதுவரையிலையும் எங்கு கையடிச்சு வச்சாலும் நஷ்டம், இதுவரையிலும் எங்கு போனாலும் ஒரு நஷ்டம், எல்லா பொருட்களும் நஷ்டம், எங்க போனாலும் சேதம் ஆயிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு காற்றை வீச பண்ணுவார். இனி நீங்க கை செய்கிறது நஷ்டமாய் போகாது. இனி கர்த்தர் நஷ்டப்பட விடமாட்டார், இனி ஏமாந்து போக விடமாட்டார். கர்த்தருடைய கீழ் காற்று இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிற நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற எல்லா சக்திகளையும் உங்களை விட்டு எடுத்து போகும் என்று நான் நம்புகிறேன். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமோதித்து ஹல்லேலூயா. உங்களுடைய சம்பாத்தியம் இனி நஷ்டமாக கர்த்தர் விடமாட்டார். ஆமென். உங்களுடைய தொழிலில் ஆண்டவர் இனி ஒரு நஷ்டத்தை கர்த்தர் விடமாட்டார். இனி ஆண்டவர் ஏமாந்து போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இனி நஷ்டம் வராது, இனி பண நஷ்டம் வராது, இனி பொருட்கள் நஷ்டம் வருவது இல்லை, இனி ஆட்கள் நஷ்டம் வருவது இல்லை. நஷ்டத்தை நமக்கு லாபமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஜெபிக்க 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 இந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க. இத்தனை நாட்களும் பல நஷ்டம், எத்தனை நஷ்டம், எவ்வளவு நஷ்டமாயிருச்சு. நான் சம்பாதிச்சதெல்லாம் நஷ்டமாயிருச்சு, நான் எடுத்ததெல்லாம் நஷ்டமாயிருச்சு. இது எனக்கு திரும்பி வருமான்ற ஒரு கேள்விக்குறி. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒரு மேல் காற்றை கர்த்தர் அனுப்பி உங்களை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று இருக்கிற அந்த வெட்டுக்கிளிகளை, அந்த வெட்டுக்கிளிகளை போல அந்த மனுஷர்களை கர்த்தர் சமுத்திரத்தில் தள்ளி, இதோ இனி உங்களை சுற்றிலும் ஒரு நஷ்டம் வராதபடி. ஹல்லேலூயா. Thank you Jesus. நஷ்டங்களை மாற்றுகிற கர்த்தர், நஷ்டங்களை மாற்றுகிற கர்த்தர்.
நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே என் நஷ்டங்களை நீர் மாற்றுவீர். ஹல்லேலூயா. ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன் மனசு இல்லை அப்படின்னு சொன்னால், அவ்வளவு எக்ஸ்பென்ஸ், அவ்வளவு செலவு. ஒரு விசை மீன் பிடிக்கிறதுக்கு போட்டை எடுத்துட்டு கடலுக்குள்ளே போகணுன்றது சாதாரணம் அல்ல. அவ்வளவு செலவு, அவ்வளவு செலவு. கூட 4 பேர் வந்தால் அந்த வலை இழுக்கிறதுக்கு 4 பேர் வந்தால் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த வலையை உள்ளே போட்டுட்டு வெளியே எடுக்கிறன்னா அந்த வலையை அலசுறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த வலைக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த டஸ்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒன்னொன்னா எடுக்கணும். அப்போ ஒரு டைம் மீன் பிடிக்க போறது அப்படின்றது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது திரும்பி வரும்போது அந்த கப்பலில் மீனோட வந்தாதான் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது கையில நிற்கும். ஆனா இப்போ வேதம் சொல்லுது, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், அவங்களுக்கு என்ன பண்ணலைன்னா ஒன்றும் அகப்படவில்லை. நஷ்டம் நஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் காசு கொடுக்கணும், வலையை அலசுறதுக்கு காசு கொடுக்கணும், போட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நஷ்டத்தை ஆண்டவர் அந்த படகுலே ஏறி அதை லாபமாய் கர்த்தர் மாற பண்ணினார். ஆமென். கடலின் ஆழத்தில் போய் அவங்க வலையை போட்ட உடனே அந்த படகும் இன்னொரு படகும் மூழ்கத்தக்கதான மீன்களை கர்த்தர் தந்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து இந்த 87வது நாள் ஜெபத்தில் உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய துணையோடு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, உங்களுக்கு ஒன்று செய்யணும், உங்களுக்கு ஒன்று செய்யணும். இனி சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு நஷ்டமாக கூடாது. இனி வட்டிக்கு கொடுத்து நஷ்டமாக கூடாது. இனி வாடகை அப்படின்னு கொடுத்து நஷ்டமாக கூடாது. இனி தேவையில்லாத செலவினால நஷ்டமாக கூடாது. இனி பழுது பார்க்குறீங்கன்னு சொல்லி நஷ்டமாக கூடாது. இனி யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நஷ்டமாக கூடாது. இனி மருத்துவமனைக்கு செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க நஷ்டமாக கூடாது. நீங்க சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் கர்த்தர் ஒரு மேல் காற்றை கர்த்தர் அனுப்பி அந்த நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற வெட்டு கிளிகளை எல்லாம் கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் இன்று கண்ட அந்த வெட்டு கிளிகளை, இன்று கண்ட அந்த எகிப்தியனை, இன்று கண்ட அந்த நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற அந்த அசுத்த கிரியைகளை இனி என்றுமே காணாத அளவிற்கு வல்லமை 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 வல்லமை. ஜெபிங்க ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி சத்தமாய் ஜெபிக்க அது நடக்கட்டும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க வேலைக்காக ஜெபிங்க. இன்னைக்கு தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு மேல் காற்று உங்க மேல வீசப்படட்டும், உங்க தொழிலின் மேல வீசப்படட்டும், உங்க குடும்பத்தின் மேல வீசப்படட்டும், அந்த பிள்ளை மேல வீசப்படட்டும். நல்லா சத்தமா ஜெபிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு அந்த மேல் காற்றை நான் அனுபவிக்காம போக கூடாது. பிரதர், முழு பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர், முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு மேல் காற்று அப்பா, இப்போ ஆண்டவரே, அந்த வெட்டு கிளிகள் போவதாக, வெட்டு கிளிகள் அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினால. அடிக்கடி மருத்துவமனைக்கு போக தூண்டுகிற அந்த வெட்டு கிளிகள் இப்பொழுது சமுத்திரத்தில் கடந்து போகட்டும். அடிக்கடி விபத்துகளை கொடுக்கிற அந்த வெட்டு கிளிகள் இப்பொழுது கர்த்தருடைய காற்று அடிக்கப்படும் போது அந்த குடும்பத்திலிருந்து இப்போ ஜெபிக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தேவனுடைய காற்று இப்ப வீசப்படட்டும் ஆண்டவரே, வீசப்படட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற அந்த வெட்டு கிளிகள் இப்பொழுது சமுத்திரத்தில் கொண்டு போய் போடப்படட்டும். அந்த வட்டிக்காரனுக்கு கொடுக்கிற அந்த பணம் காப்பாற்றப்படட்டும். அந்த வக்கீலுக்கு கொடுக்கிற அந்த பணம் காப்பாற்றப்படட்டும். இயேசுவே, தடையாய் நிற்கிற அந்த பணம் வந்து சேரட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். கர்த்தரால் அனுப்பப்படுகிற காற்று, முதல் காற்று என்ன காற்று? ஃபர்ஸ்ட் கர்த்தர் கீழ் காற்றையே அனுப்புகிறார். அந்த கீழ் காற்று என்ன பண்ணுமாமா? ஆமென். கீழ் காற்று வழி இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணும். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்புகிறார். அந்த காற்று என்ன காற்று அப்படின்னா மேல் காற்று. அந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நஷ்டத்தை கொண்டு வரும் வெட்டுக்கிளிகளை அப்படியே கொண்டு போய் சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டுரும். இனி நஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்பர் 3, மூணாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் ஆமென் 25ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25, 23 வாசிக்கலாமா? வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும்
பிறப்பிக்கும். நல்லா இன்னொரு கூட வாசிக்கலாம். ஆமேன். வடகாற்று மழையையும், சொல்லுங்க, வடகாற்று மழையையும், வடகாற்று மழையையும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ணுகிறார். அந்த காற்றுக்கு என்ன காற்றுன்னு பேரு? அது வடகாற்று. அந்த காற்று வந்த உடனே என்ன வருமாமா? அந்த காற்று வரும்போதே பின்னாடி என்ன வரும்னா மழையை அந்த காற்று கொண்டு வரும். நான் இந்த காற்றுக்கு ஒரு பேரை வைக்கிறேன். என்ன காற்றுனா, இது மழை வருதுன்னா அதற்கு அப்புறம் செழிப்பு வருதுன்னு அர்த்தம். விவசாயத்தில் செழிப்பு வருதுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். அது வட திசையிலிருந்து வரப்போகிறது. அந்த காற்று ஆசீர்வாத மழையை உங்கள் மேல் என் மேலும் பொழிய பண்ண போகிறது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருந்த எல்லா காரியத்தினுடைய வறட்சியையும் கர்த்தர் நீக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு செழிப்பின் ஆண்டு வரப்போகிறது. ஒரு செழிப்பின் நாட்கள் வரப்போகிறது. உங்க கைகள் நிரம்பி வழிய போகிறது. உங்களுடைய பானையிலே எண்ணெய் குறைந்து போகாத ஒரு செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் குடத்திலே இருக்கிற எண்ணெய் ஊற்ற 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 அது அநேக வெறும் பாத்திரங்களிலே நிரம்ப போகிறது. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நான் உனக்கு ஒரு காற்றை அனுப்புவேன். அது வடதிசையிலிருந்து கடந்து வரும். அந்த காற்று ஒரு மழையை கொண்டு வரும். அந்த காற்று வறட்சியை நீக்கி ஒரு செழிப்பை கொண்டு வர போகிறதற்காக நல்லா ஜெபம் பண்ண ஆமேன் சொல்ல சொல்ல ஹல்லேலூயா. கர்த்தரால் அனுப்பப்படுகிற அந்த காற்று ஆமேன் வறட்சியை மாற்றுகிற காற்றாய், வறட்சியை மாற்றுகிற காற்றாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் விசுவாசிக்கிறேன், அந்த வறட்சின்ற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். அந்த பற்றாக்குறை அப்படின்ற அந்த சூழ்நிலை இனி உங்களுக்கு இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அந்த காலத்தை கர்த்தர் முடிவிற்கு கொண்டு வந்தார். ஆமென். நீங்கள் நினைக்கிற, நீங்கள் மனதிலே விரும்புகிற அந்த காரியத்தை கர்த்தருடைய சித்தத்தோடு வாங்குறதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் இனி குறைவை காண்பது இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா சீக்கிரமா மாற்ற போறாரு. உங்க 2 கையையும் அப்படியே அப்பாவுக்கு நேராய் நீட்டி, இந்த கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். இந்த கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். 2 கரங்களையும் நீட்டி, ஒரு காலத்தில் இந்த கை பிச்சை எடுத்திருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த கை நிறைய பேரை எதிர்பார்த்து இருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த கை பொத்தலான கையா போயிருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த கையை யார் நம்பாதவங்களா இருக்கலாம். ஆனா இந்த கையை தான் கர்த்தர் பிளஸ் பண்ண போறாரு. இந்த கையில தான் கர்த்தர் நல்ல சம்பளத்தை கொடுக்க போறாரு. இந்த கை தான் நிறைய பேரை ஆசீர்வதிக்கிற கையா மாற போகிறது. இந்த கையில இருக்கிற பொத்தல்களை ஆண்டவர் மாற்ற போறாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் கொடுங்க கொடுங்க. ஏசப்பாட்ட கொடுங்க. ஆமென். அந்த யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னுடைய கரத்தோட இருந்து, உம்முடைய கரம் என்னுடைய கரத்தோட இருந்து இப்போ என் கையை பிடிங்கப்பா. என் கை மேல உங்க கை வைக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பற்றாக்குறை என்கிற சாபம் விலகட்டும். எங்க அப்பாவுடைய கை என் மேல இருக்க வேண்டாம். எங்க அம்மாவுடைய கை என் மேல இருக்க வேண்டாம். பரம ராஜாவாகிய கர்த்தருடைய கரம் சொல்ல 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 நிறைய பேருக்கு உங்க கரம் என் கரத்தின் மேல இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கை தொட்டா ஆசீர்வாதம். இந்த கை ஆரம்பிச்சா ஆசீர்வாதம். இந்த கை வச்சா ஆசீர்வாதம். இந்த கை எது செஞ்சாலும் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தாவே. எஸ் எஸ் எஸ். ஆமென் ஆமென் ஆமென். செழிக்க பண்ணுகிற கர்த்தர், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுகிற கர்த்தர், பலவீனம் இல்லாமல் பாதுகாக்கிற கர்த்தர், எங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, நீதம்
எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுமெல்லாம் திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, எல்லாரும் வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம் அப்பா. கோடி நன்றி சொல்லுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட எல்லாரும் பொன்னோடும் பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோம் இயேசுவே. இப்பொழுது வடதிசையிலிருந்து ஒரு காற்று, வடதிசையிலிருந்து ஒரு காற்று என் பிள்ளைகள் மேல் திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீரம் பாடு. ஆமே ஆமே சொல்லுங்க சொல்லுங்க. என்ன 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 திருப்தியாக்கி நடத்திடுவா, என் குடும்பத்தை சந்திப்பா அப்பா, வீரம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுங்க. 5 அப்பங்களை 5000 ஓ 5 ஹalleluya ஸ்தோத்திரம். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா, 5000 வயிறார உணவளி. இப்ப சேர்ந்து பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம் இயேசுவே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. அப்பா அப்பா என் மேல அந்த கீழ்காற்று வீசட்டும். ஓ திருப்தியாக்கி நடத்திடுவா. அந்த வடதிசையில இருந்து ஒரு காற்று என் மேல வீசட்டும், என் மேல வீசட்டும் பா. ஒரு விசை கூட காடைகள் வரவழைத்தா, ஓ காடைகள் எங்க அப்பா இயேசுவே. கற்பாறையை பிளந்து விசுவாசத்தோட பாடுங்க. கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய். கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நம் தமனரகமோ தியானமோ சேகரம் இத்தனம நன்றி சொல்லுவோம். என்ன 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 திருப்தியாக்கி நடத்திடுவா. விசுவாசத்தோட சொல்லுங்க. எனக்கு எனக்கு எடுக்க வைப்பா, ஓ பிறருக்கு கொடுக்க வைப்பா, எனக்கு திருப்தியாக்கி நடத்தி தேவைகளை ஓ கதரம் குதனோ எடுக்க வைப்பா, பிறருக்கு. கைகளை மேல தட்டி நன்றி 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 நன்றி. என் கைகளை போருக்கும், என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கின கர்த்தர்,
ஒரு நன்மையும் குறைபடாமல் நடத்தின கர்த்தர். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பரிசுத்தம் என்கிற ஐஸ்வர்யம், நீதி என்கிற ஐஸ்வர்யம் இந்த உலகத்திலையும் அப்படித்தான். யாரிடத்திலையும் கை ஏந்தாதபடி வாழக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம். ஆமென். Thank you Jesus. Hallelujah. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்கிறதை நீர் அறிவி. இல்லை, நீ அந்த எலும்புகளுக்கு முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுனா, நீ தீர்க்க தரிசனம் உரை. எப்படி ஆண்டவரே? நோ, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. நான் சொல்றத உன் வாயில என்ன வைக்கிறேனோ அதை நீ என்ன பண்ணு, நீ விசுவாசத்தோட பேசு. உடனே எசேக்கியா அந்த எலும்புகளை பார்த்து அப்படியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 4 காற்று அதன் மேல கடந்து வரும். அந்த காற்று வீச ஆரம்பிச்ச உடனே எலும்புகள் எல்லாம் சதையாய் மாறி நரம்புகள் உண்டாகி சேனையாய் நிற்கும். ஆமே. நம்பர் 1, முதலாவதாக ஒரு காற்று. என்ன காற்று? அது கீழ்காற்று. அந்த காற்று என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன அபிஷேகம் இருக்குது? கீழ்காற்று பாதை உண்டு பண்ணுகிற ஒரு புதிய பாதை உண்டு பண்ணும். நம்பர் 2, இரண்டாவது ஒரு காற்று இருக்குது. என்ன காற்றுனா மேல் காற்று. அந்த காற்று என்ன பண்ணும்னா நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற வெட்டுக்கிளிகளை கடலின் ஆழத்தில் கொண்டு போய் தள்ளிடும். ஆமேன். மூன்றாவதாக ஒரு காற்று இருக்குது. என்ன காற்றுனா அது வடக்கிலிருந்து வர்ற காற்று. அந்த காற்று என்ன பண்ணும்னா மழையை கூட கொண்டு வரும். என்னுடைய வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிற ஒரு காற்று. ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக ஒரு காற்றை வாசிக்கலாம் வேதத்திலிருந்து. சங்கீதம் 78வது சங்கீதத்தினுடைய 26, 27 வாசிக்கலாமா? ஆமேன். சங்கீதம் 78வது சங்கீதத்தினுடைய 26, ஆமீன், 27 வாசிக்கலாம். ஆகாசத்தில் கீழ்காற்றை வரப்பண்ணி, ஆமேன், தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து, ஆமேன், மாம்சத்தையும் தூளத்தனையும் சிறகுள்ள பறவைகளையும் கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி. ஹல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் என்ன சொல்லப்படுதுன்னா, அடுத்து என்ன காற்று அப்படின்னா தென்றல் காற்று. என்ன காற்று அடிக்குது? சத்தமா சொல்லுங்க. என்ன காற்று அடிக்குது? தென்றல் காற்று அடிக்குது. இந்த தென்றல் காற்று என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் காடையா ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. அப்படி நான்வெஜ் கேட்கும்போது ஆண்டவர் காடைகளை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவைகளை 2 முழத்துல கர்த்தர் என்ன பண்றாரு மாமா? ஆமேன், பறக்க பண்ணினார். காடைகளை ஆண்டவர் கீழே போடல. காடைகளெல்லாம் நம்ம காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார் அப்படின்னு பாடும்போது காடை என்னமோ கீழே கிடந்துச்சு, எல்லாம் ஒன்றொன்னா பொறுக்கிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி காடையை கீழே போட்டிருந்தாருன்னா அந்த காடைகளெல்லாம் பாதி மிதித்து எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது செத்து அதுவே ஒரு பக்கத்தில் நாரி இருக்கணும். ஆனால் காடையெல்லாம் எத்தனை அடியில் இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறந்துட்டே இருந்துச்சு. கையை நீட்டி என்ன பண்ணிட்டாங்களாமா, அவங்க இன்ட்ரெஸ்டாக பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்போது அதற்கு கர்த்தர் என்ன காற்றை அனுப்பினார்னா, தென்றல் காற்றை கர்த்தர் அனுப்பி இதுவரையிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திராத ஒரு புதுமையை கர்த்தருடைய கண்களிலே காண பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் 4ஆவதாக ஒரு காற்றை நம்மேல அனுப்பி என்ன செய்ய போறார் அப்படின்னா, ஒரு புதிதானவைகளை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அதான் ஃபஸ்ட்டே ஆண்டவர் பேசினார், ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது வேலை, ஒரு புது ஊழியம், ஒரு புது சம்பாத்தியம், ஒரு புது வருமானம், ஒரு புது அபிஷேகம், எல்லாவற்றிலையும் ஒரு புதுமையை கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்தது அல்ல, இதுவரைக்கும் தொடர்ந்தது அல்ல. நிச்சயம் நிச்சயம் இது நடக்கும். பிரதர், ஒரு புதுமையை பார்ப்பீங்க. சிஸ்டர், ஒரு புதுமையை கண்கள் காண பண்ணும். கர்த்தர் ஒரு நியூவை காண பண்ணுவார். இத்தனை வருஷம் பார்த்தது இல்லை, இத்தனை மாசம் பார்த்தது இல்லை. கர்த்தர் எனக்கென்று ஒரு தென்றல் காற்றை கர்த்தர் வீச பண்ணி எனக்கு ஒரு புதுமையை கொடுப்பார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆமென். எனக்கு ஒரு புதுமையை அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கப்பா, யாருக்கெல்லாம் அந்த 4 காற்றும் வீசப்படணும்? என் மேல காற்று வீச, என் மேல ஆண்டவரால் அனுப்பப்படுகிற தென்றல் வீசட்டும். கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா ஊத போறாரு. ஆண்டவர் அவருடைய ஆவிய ஆண்டவர் ஊத போறாரு. அது ஒவ்வொருத்தருக்குள்ளாக வந்து வந்து அந்த காற்று அப்படியே கர்த்தர் அமர்ந்திருக்க போகிறது. வாஞ்சிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இன்றைக்கு எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அப்படியே வந்தோம். ஃபர்ஸ்ட் எசேக்கியேலை குறித்து ஆண்டவர் பேசினார். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத. நீ எங்க இருந்து பயப்படாத? முள்ளுகளுக்குள்ளும் நெரிஞ்சல்களுக்குள்ளும் தேள்களுக்குள்ள நீ இருந்தாலும் அவர்கள் வார்த்தைக்கு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை அனுப்புறது எதுக்கு அனுப்புறேன்னா, ஒரு நியூ பிகினிங், ஒரு புதுமையான ஊழியத்தை உன் கையில் நான் தரப்போறேன். இதுவரைக்கும் எந்த தீர்க்கதரிசியும் செய்திராத ஒரு ஊழியத்தை உனக்கு தரப்போறேன். அதனால நீ என்ன பண்ணாத, நான் பயப்படாத, முள்ளுகளுக்கு பயப்படாத, தேள்களுக்கு பயப்படாத, நெரிஞ்சலுக்கு பயப்படாத, வார்த்தைகளுக்கு பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் ஒரு புதுமையை உனக்கு தரப்போறேன். அது என்ன புதுமைன்னா, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு எப்படி? இதனுடைய ஸ்டோரி, இதனுடைய முன்னாடி ஸ்டோரி என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒற்றுமையா வந்தவங்க, இது எல்லாம் யங்ஸ்டர்ஸ், இளம் வயதில் உள்ளவங்க, எல்லாரும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறவங்க. ஆனா என்னமோ தெரியல, சத்துரு இவர்களை மடங்கடித்து அதன் நிமித்தம் சந்தோஷமாக்கப்பட்டான். ஆனா இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு வந்து அந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி சேனையாய் மறுபடியும் கர்த்தர் நிறுத்தினார். எந்த சத்துரு சந்தோஷப்பட்டானோ அந்த சத்துருவை கர்த்தர் தலை குனிய வைத்தார். எந்த ஆமான் சந்தோஷப்பட்டானோ அந்த ஆமானையே கர்த்தர் தலை குனிய வைத்தார். கர்த்தர் ஹல்லேலூயா. சோ இந்த உலர்ந்த எலும்புகளை உயிரோட எழும்புறதற்கு ஆண்டவரே இது எப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாராமா? கர்த்தர் 4 திசையிலிருந்து காற்றுகளை ஊதுவேன். ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்களுக்கு உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். உடனே 4 திசையிலிருந்தும் காத்து வந்து அப்படியே சேனையா எழும்பி நின்றுச்சு. அந்த 4 காத்து ஒன்று என்ன காத்து அப்படின்னு சொன்னா, கீழ்காற்று. இன்னொரு காற்று என்ன? மேல் காற்று. இன்னொரு காற்று என்ன? வடக்காற்று. இன்னொரு காற்று என்ன? தென்றல் காற்று. ஹல்லேலூயா. இந்த 4 காற்று நம்ம மேல ஆண்டவர் வீச பண்ண போறார். அப்படியே எல்லாரும் எழும்பி, தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த கடைசி ஜபத்துக்கு என் கூட இணைஞ்சிருங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி கடந்து வாங்க. இந்த 4 காரியத்தை சொல்லி ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியே ஆவியே ஆமென். என்மேல் கிருபையாய் ஊற்றுகிற ஆவியானவர் அந்த பாட்டை பாட அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். இன்றைக்கு அந்த கீழ்காற்று உங்கள் மேல் வீசப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திசை மாறி மேல் கீழ்த்தட்டில் நான் படுத்தாலும் வார்த்தை தெய்வம், அவர் என் கூட இருக்கிறார். அவருடைய காற்று இன்றைக்கு நிறைய பேர் மேல் ஊதப்படுகிறது. அந்த காற்றினுடைய மகிமையை நீங்க உணர போறீங்க. நீங்க ஜெபித்தால் கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடிக்கொண்டு, பாடுறவங்க பாடுங்க, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பலத்த காற்றுக்காக ஜெபிக்கிறவங்க ஜெபிக்க. வழிமாறி கீழ்த்தட்டில் பாடுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். கடலின் அலை மீனை கொண்டு மீட்பார். இயேசு மீனை கொண்டு மீட்பார். கைகளை மேல தட்டி அசைவாடும் அனலால் எங்களாக்கி நீ ஜுவாலை. அசைவாடும்
எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே இப்போ ஒவ்வொருவர் மேலும் காற்று ஊதப்படட்டும். அனலால் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாள். அனலால் எங்கள் அக்கினி ஜுவாலையே முற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பி. வல்லமை ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுட்டே ஊற்றுமே. ஆமே மாம்சமான யாவரிலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவரிலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் நதியாய் பாய்ந்து ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே. இயேசுவே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. என்னை விட்டு போகாதீங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. உச்சிடுமே ஆவியானவரே, ஆவியானவரே என் மேல பலமா, என் மேல பலமா, என் மேல இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. வல்லமையாய் 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 அந்த அபிஷேகத்தின் நிறை, அந்த அபிஷேகத்தின் நிறை. இயேசுவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நடத்துகிற ஆவியானவரே. என் மேல கீழ்காற்று, என் மேல தென்றல் இப்போ வீசப்படட்டும், வீசப்படட்டும், வீசப்படட்டும். இயேசுவே அறைந்து போகட்டும், அறைந்து போகட்டும். அக்கினி 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 இப்போ ஒவ்வொருத்தர் மேலும் நதியாய் நதியாய் அக்கினி காற்றாய் புறப்படட்டும், புறப்படட்டும். Lord, save Gamora. Lam kama na hatana morala. Ivara hatanarama. இப்போ ஊதுவீராக, ஊதுவீராக. மரித்த எலும்புகள் உயிரோடு எழும்பும்படியாக இப்பொழுது ஊதட்டும், ஊதட்டும், ஊதட்டும். அக்கினி 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 தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. லம் கமா na hatanarama. எஸ் எஸ் எஸ். யாரு யாரு வேடிக்கை, எல்லாரும் நல்லா ஜெபிக்க ஜெபிக்க சத்தமா பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழியட்டும். இப்போ இப்போ ஆவியானவரே, 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 மழையாய் மழையாய் அக்கினியாய் அக்கினியாய். எஸ் 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 எஸ். இழந்து போன அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போ ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும்
மேலும். Thank you Jesus. Thank you Jesus. Hatanara maudalara hadalara lodana maura hadala lamtana mauri shebara maudalara hadarama lodara lamtana maura hadala yadarama lodoro lotara mauri yadara hadarama lodoro tera daladarama sutro stotro stotro ஊதட்டும் 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 ஊதட்டும். ஓ லாதர ஹதலரம இந்தன மௌரஹதலர தியாரபால லப்தன மௌரஹதல தியாகர பௌஷேபர லோதர பௌத்தன மௌரஹதலரதர. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்சவும் வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளிலெல்லாம் தொனிக்கிறதோ ஒவ்வொருவர் மேலும் இன்று ஆவியானுடைய ஒரு காற்று அப்படியே வீசி அந்த காற்றினுடைய மகிமை அவர்களை தொட்டு முழுவதுமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஐயா, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர். உறுதிப்படுத்தி இருங்க சாமி. அப்பா, அந்த 23ஆம் தேதி அந்த 100 days முடியும் போது ஒரு முதிய மகிமை, குளோரியஸ் குளோரியஸ் ஒரு பெரிய மகிமையை நாங்கள் எங்களுடைய கண்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணிருங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தினுடைய இடத்தை நீங்கள் தந்ததற்காக நன்றி. அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த மீதி தொகையை கொடுக்கிறதற்கு ஏசப்பா எங்களுக்கு இன்னொரு உதவியை அனுப்பி அதை முழுவதுமாய் கர்த்தர் சரி செய்வதற்கு நீர் வல்லவரப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த கடைசி நாள் அந்த பிரேயர் ஆயில் வைத்து ஜெபிக்கும் போது ஒரு மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாகப்பா. உங்கள் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். உங்கள் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.